வணக்கம் சபரி academy participant. Question கவனிங்க. A sold a mobile phone to B at a gain of 25% and B sold to C at a loss of 10%. If C paid 5,625 for it, how much did A pay for the phone? என்ன கேட்டிருக்காங்கன்னா A வந்து ஒரு மொபைலை B ட்ட சேல்ஸ் பண்றாங்க 25% ப்ராஃபிட்ல. அதே மொபைலை B வந்து C ட்ட சேல்ஸ் பண்றாப்ல 10% லாஸ் ஆயிடுது. C வந்து rupees 5,625 rupees paid பண்றாங்க. அப்படியே A வந்து அந்த மொபைலை எவ்வளவுக்கு பை பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, A வந்து 100% எடுத்துக்கணும். A வந்து 100% மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தாங்கன்னா B ட்ட சேல்ஸ் பண்ணும்போது 25% ப்ராஃபிட்ல சேல்ஸ் பண்றாரு. அப்போ 100ல எப்பவுமே ஒரு நம்பர்ல 25% 25 தான். அப்போ 125 % ஓகேங்களா? அடுத்து B வந்து C ட்ட வந்து 10% லாஸ்ல சேல்ஸ் பண்றாரு. அப்ப இதுல 10% பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வச்சா போதும் 12.5. அப்ப அந்த 12.5 மைனஸ் பண்ணிடுங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? 112.5 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த 112.5% தான் C பே பண்ண 5,625. அப்போ 112.5 5,625. ஓகேங்களா? அப்படினா A வந்து எவ்வளவு? 100% into 100% எவ்வளவு? அவ்வளவுதாங்க. இத பாருங்க, அப்படியே இது 1 டைம்ஸ், இது பாருங்க 100 வந்து 50 100 5000 ஆகும், 50 12 600 ஆகும், 50.5 25. அப்போ 5625ல 50 டைம்ஸ் இருக்கு. சோ 50 டைம்ஸ். சோ 50 into 100 எவ்வளவு? 5000. சோ A வந்து எவ்வளவு பே பண்ணிருப்பாரு? 5000 மொபைலை பை பண்ணிருப்பாரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.